லைஃப்ல எந்த விதமான பெயினுமே அனுபவிக்காம ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டு இருந்து சொன்னா நம்ப முடியுது. ஆமாங்க. ஈவன் ஒரு கொசு கடிச்சா எப்படி இருக்குன்னு தெரியாது, ஒரு எறும்பு கடிச்சா கூட அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. யூஎஸ்ல தில்ஸ்மடு ஸ்டிவிக்கு வந்து ஒரு அழகான பெண் குழந்தை பிறகுது, அதான் கபி. யூஸ்வலா வந்து கபி வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு டைம் கூட அழுது அவங்க பேரண்ட்ஸ் வந்து பார்த்ததே இல்லை. ஈவன் நடக்கும்போது தவறி வந்தா கூட அழுகுனது இல்லை. அதுக்கடுத்து மேக்சிமம் ஏதாச்சும் விளையாடும் போது டாய்ஸ் தலையில பட்டா கூட அழுது இல்லை. யூஸ்வலா வந்து சின்ன வயசுல குழந்தை எதுக்கெல்லாம் கிரை பண்ணோ அந்த எதுவுமே வந்து கபி வந்து பண்ணதே இல்லை. இதை பார்த்து அவங்க அவங்க ஃபாதர் ஸ்டீவ் வந்து எங்க கேர்ளுக்கு வந்து சூப்பர் பவர் கிடைச்சு சொல்லி பெருமையா வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாரு. இப்படி இருக்கும்போது ஒரு ஷாக்கிங்கான விஷயம் வந்து நடக்குது. கபி வந்து ஒரு நாள் விளையாண்டு இருக்கும்போது ட்ரீல இருந்து தவறுதலா வந்து கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்து பயங்கரமான இன்ஜுரி ஏற்படுது ஜால வந்து. இதை பார்த்து அவங்க பேரண்ட்ஸ் எழுதுறாங்க, அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எழுதுறாங்க. ஆனா கபி மட்டும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட கண்ணத்து வரல. லேட்டரா கபியை ஃபுல்லா அனலைஸ் பண்ண டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கபிக்கு வந்து ஒரு ரேரா டிசீஸ் கண்டிஷன் வந்திருக்குன்னு சொல்றாங்க. டிசீஸ் என்ன அப்படின்னா கன்ஜெனிட்டல் இன்சென்சிட்டிவ் பெயின் அப்படின்னு டிசீஸ் கண்டிஷன். இந்த டிசீஸ் இருந்தா அப்படின்னா எந்த விதமான பெயினுமே வந்து அந்த பொண்ணு வந்து ஃபீலே பண்ணா அந்த பொண்ணுக்கு தெரியுது. ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே அவங்கள வந்து ஒரு சூப்பர் பவர் உமனாவே கன்சிடர் பண்ணாலுமே கபில ஒரு டிசீஸ்ன்னு சொல்லி புரிஞ்சு இதை வச்சு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு வராங்க. அந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் பார்ட்ஸுக்கு ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.